நல்லவை கேட்போம். நமது சேனலில் இன்றைய தினம் நமக்கு தெரியாமலேயே பாவம் நம்ம வந்து சேரும் என்பதை கேட்போம். கலியுகத்தில் தர்மம் இருக்காது, நேர்மை இருக்காது. கோவில்களெல்லாம் இடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏடூக சின்னா ந தேவகிரக பூஷிதா. எல்லாம் கோவில்களுக்கு மதிப்பு இருக்காது, இடித்து விடுவார்கள். பூஜைகள் நடக்காது, மக்களுக்கு ஆயுள் பாகம் குறைவாகும். கண்டபடி கண்டதை தானமாக பெறுவார்கள். வேதாத்தியனம் மறைந்துவிடும், வேதாத்தியனம் செய்ய மாட்டார்கள். பெரியோர்களையும் நல்லவர்களையும் மதிக்க மாட்டார்கள். மனைவி கணவனை மதிக்க மாட்டார். கூலிக்காரர்கள் கூலியை வாங்கி கொண்டு வேலை செய்ய மாட்டார்கள். இது கலியுகத்தினுடைய தர்மம். பரமாத்மா தர்மபுத்திரருக்கு 21 நரகங்கள் பற்றி சொல்லும் பொழுது, விஷ்ணோ தத்வச்சனம் ஸ்ருத்வா பபாத புவி. தர்மபுத்திரர் அதை கேட்டு அப்படியே கீழே விழுந்துட்டார். அப்படி பாபங்களுக்கான தண்டனையை கொடுக்கக்கூடியதான நரகங்கள் இப்படி பயங்கரமாக கோரமாக இருக்கே அப்படின்னு மூர்ச்சையை கீழே விழுந்துட்டார் தர்மபுத்திரர். உண்மையை பேச வேண்டும். சத்தியமாக இருந்து நேர்மையாக இருந்தவர்களுக்கு இந்த பாபத்தினுடைய பலன் அதை கேட்கும் பொழுதே பயம் வந்துவிடும். அதனால்தான் தர்ம தேவதை தர்மபுத்திரரை பார்த்து, நீ இந்த பாபத்துக்கு பயந்தாய் அப்படின்னா இனிமே நீ எந்த காரியமும் பண்ண வேண்டாம், நாராயணனை மட்டுமே நீ ஆராதித்து வா, தியானம் பண்ணிண்டு வா அப்படின்னு கூறியது. பாவங்கள் எப்படி வருது, பாபமானது எப்படி நமக்கு சேர்றது? அறிவுபூர்வமாக பண்ணக்கூடிய பாபங்கள் வேற, தெரியாமல் பண்ணக்கூடிய பாபங்கள் வேற. ஆனால் பாபங்கள் தானாக வரும். ஒரு ராஜா அந்தணர்களுக்கு அன்னதானம் பண்ணான். அதே மாதிரி ஒரு முறை பண்ணும் பொழுது அந்த அன்னத்திற்கான ஏற்பாடுகள், அந்த சாமான்களை எல்லாம் வேலையாட்கள் கொண்டு வரும் பொழுது ஆகாய மார்க்கமாக ஒரு கழுகு ஒரு பாம்பை கொத்தி எடுத்துன்னு போச்சு. அந்த போகிற வழியில் இந்த வேலையாட்கள் அரண்மனைக்கு இந்த சாமானை கொண்டு போகும்பொழுது அந்த பாம்பனுடைய வாயிலேருந்து விஷமானது அதில் விழுந்துடுத்து. அரண்மனைக்கு சாமான்கள்லாம் போச்சு, அன்னங்கள்லாம் சித்தமாச்சு, போஜனம் தயாரானது. பிராமணர்கள் வந்தார்கள் அரண்மனைக்கு. ராஜா அவர்களுக்கு பூஜை செய்து பாத பூஜை எல்லாம் பண்ணி உபசாரங்கள்லாம் பண்ணி அவர்களுக்கு அந்த போஜனத்தை வழங்கினான். எல்லோரும் சாப்பிட்டார்கள். அப்படி போஜனம் உண்டதான அந்த பிராமணர்கள் எல்லோரும் அங்கேயே மரணத்தை அடைந்தார்கள். இந்த விஷம் கலந்ததுனால அவ எல்லாரும் மரணத்தை அடைஞ்சா. ராஜாவுக்கு பயம் வந்துடுத்து. இப்போ சித்திரகுப்தன் பார்க்குறான், இந்த பிராமணனை கொன்னதான பாபம் யாருக்கு வரும்? அது மகாபாபம். அந்தணர்களை கொல்வது என்பது மகாபாபம். அவர்களுக்கு தானங்கள் கொடுக்க வேண்டும். அன்னதானம் மிகவும் விசேஷமானது. அதை ராஜா செய்கிறான். ஆனால் இப்படி ஆகிவிட்டது. இப்போ இந்த மரணத்துக்கு யார் காரணம்? இந்த பாபம் யாரை சேரும் அப்படின்னு சித்திரகுப்தன் பார்க்குறான். இந்த கழுகு பாம்பை கொண்டு வந்தது அதுக்கு சேருமா அப்படின்னா அது அதனுடைய ஆகாரம், அதனால் எடுத்துன்னு போச்சு. பாம்பு விஷத்தை கக்கித்து அதனால் பாம்புக்கு தானே சேரும், அதனுடைய விஷம் தானே அப்படின்னா அது இயற்கை, அதனால் அதுக்கும் சேராது. வேலையாட்கள் கொண்டு வந்தாலே சாமான்களை, அதனால் அவள் தானே சேர்த்தா அவளுக்கு சேருமா அப்படின்னா அவளுக்கு தெரியாது.
அதே மாதிரி ராஜாவுக்கும் தெரியாது. இப்போ இந்த பாபத்தை யார் கணக்கில் எழுதுறது இப்படி சித்திரகுப்தனுக்கு ஒரு கவலை. அந்த ராஜதானியில் அரண்மனைக்கு வரக்கூடியதான வழியில் ஒரு பூக்கடை வைத்துக்கொண்டு பூ வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள் ஒரு பெண்மணி. ஒரு சில பேர் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று அந்த வழியாக வந்து அந்த பெண்மணியிடம் ராஜாவை பார்ப்பதற்கு எப்படி செல்ல வேண்டும், வழியை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். ஓ, அந்த பிராமணனை கொன்ற ராஜாவா, இப்படியே போங்கோ அப்படிங்கிறான். உடனே சித்திரகுப்தன் பார்க்குறா, எத்தனை பாபமும் இவளுக்கு தான் சேர்ந்தது. இந்த பூக்கடைக்காரி மேலே அந்த பாபத்தை எல்லாம் எழுதுறான் சித்திரகுப்தன். இப்போ இந்த பாபங்கள் வந்து கொடுத்து இந்த பூக்கடைக்காரிக்கு தெரியாது, அறியாமலேயே தனக்கு தெரியாமலேயே அந்த பாபமானது அவளுக்கு வந்து கொடுத்து. எப்படி அவளுக்கு வந்து சேரும் இந்த பாபம் அப்படின்னா, ராஜா அந்த பிராமணர்களை கொன்றதை இவள் பார்த்தாளா? பார்க்கல. பார்க்காத ஒரு விஷயத்தை விபரீதமா ஒருத்தர் மேல பழிய போடக்கூடாது, அதை பற்றி சொல்லக்கூடாது. அந்த பாபம் அவ பண்ணாம இருந்தாலும் கூட அவ தான் பண்ணா அப்படின்னு சொன்னா அந்த பாபமானது தன்னை வந்து சேரும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி இந்த பாபங்கள் எல்லாம் அவளுக்கு வந்துடுத்து. இப்போ யாருக்கும் தெரியாமல் நாம் செஞ்ச அந்த பாபம் எப்படி வரப்போகிறது, தெரிய போகிறது. அதனால் யாருக்கும் தெரியாமல் பண்ணலாமே அப்படின்னா, அது தர்மமாக இருக்கட்டும், அதர்மமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், புண்ணியமாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய செயல்களை பார்ப்பதற்கு எம்பெருமான் பகவான் விஷ்ணு 14 சாட்சிகளை ஏற்படுத்தியுள்ளான். அந்த 14 சாட்சிகளும் சரியாக பார்க்கிறார்களா என்பதை தானே கவனிக்கிறான் எம்பெருமான். ஆதித்ய சந்திரோ அனலாநிலௌ சத்யௌ பூமிராபோ ஹ்ருதயம் யமஸ்ச ஆகாஷ்ச ராத்திரிச்ச உபேச்ச சந்தே தர்மஸ்ச ஜானாதி நரஸ்ய விருத்தம். 14 பேர், சூரியன், சந்திரன், அக்னி, காற்று, விண்ணவர்கள், மேலுலகத்தில் உள்ளவர்கள், பூமி, ஜலம், அவரவர்களுடைய மனசு, யமதர்மன், பகல் தேவதை, ராத்திரி தேவதை, காலை சந்தியா தேவதை, மாலை சந்தியா தேவதை, தர்ம தேவதை, இப்படி 14 பேர். மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். இந்த பாபங்களுக்கு முதல் காரணம் மனசு. அதனால்தான் ஆச்சாரியெல்லாம் சொல்லும்போது மனோவாக்காயகி, மனமே வாக்கே கருமமே. இந்த பாபம் எங்க முதல்ல உருவெடுக்கிறது அப்படின்னா மனசு தான். இந்த மனசு தான் நினைக்கிறது. இந்த மனசு நினைச்சதுன்னா அதை இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் அந்த காரியத்தை பண்ணுறது. அதனால் மனசு நினைக்கும், அதை அந்த இந்திரியங்கள் கண்ணு, வாக்கு, காது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும். ஆத்மா மனசா சயுஜ்யதே மனஹா இந்திரியனே இந்திரியம் அர்த்தேனே அப்படின்னு. ஆத்மா மனசுக்கிட்ட சொல்லும், மனசு புலன்களுக்கு சொல்லும், புலன்கள் அந்த காரியங்களை செய்யும். அந்த பூ வியாபாரம் பண்ணிட்டுக்களுடைய மனசு ராஜா கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றது. அவ பார்க்கல, அவளுக்கு தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு அதை வச்சுட்டு அவ என்ன சொல்றா, ராஜா கொன்னுட்டான்னு சொல்றான். வீண் பழி, தெரியாததை பேசக்கூடாது, தெரிஞ்சாலும் பேசக்கூடாது. தீயவை பார்க்காதே, தீயவை கேட்காதே, தீயவை பேசாதேன்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கா. கெட்டது கெடுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தெரிஞ்சுன்னு அதை செய்யக்கூடாது. ஆழ்வார் எம்பெருமான இடத்துல எப்படி பிரார்த்திக்கிறார், நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் நாரணா என்னும் இத்தனை அல்லால். பகவான் நாம சிந்தனை தான் பண்ணணும். அதனால இப்படி இவ பண்ணினத்தினால
அந்த பாபமானது நம்மளை வந்து அடையிறது. அதனால் பாவம் சம்பவிக்கிறது, அதற்கு காரணம் நம்மளுடைய மனது, நம்மளுடைய செயல்பாடுகள். அதனால் உள்ளம் உரை செயல் இந்த மூன்றுமே திருக்கரணங்களும் ஏக மனதாக, அதாவது ஒருமைப்பாட்டுடன் இருந்து எம்பெருமானையே வழிபட்டு வர வேண்டும். அதுதான் இந்த கலியுகத்திலிருந்து கடையேறுவதற்கான ஒரு வழி. மற்றவை நாளை பார்ப்போம்.